ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டே புட்டு. என்னடா பண்ணுறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒரு 3 வருஷம் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 3000 4000 கேட்குறாங்க நம்ம ஹெவியாக பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்காக பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஒரு சில பொருள் பேசிக் மெட்டீரியல்லாம் வாங்க சொன்னாங்க. ஸோ அதை பற்றின தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டு இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. ஃப்ரேமும் ஸ்டாண்டும். அண்ட் ஸ்டாண்டு 2 விதமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஜாயிண்டே இல்லாமல் உள்ள ஒரு ஸ்டாண்டு. அயனில் 2 விதமாக இருந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா 350 ரூபா. அது இது மாதிரி இந்த 4 கால் இருக்குல்ல, இது கழட்டி வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த பழைய ஆரி ஸ்டாண்டு 3 கிலோ வெயிட்டு. ஸோ அதோட இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும், அதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை விட இது ஜஸ்ட் ஒரு 200 ரூபா தான் அதிகம். இது ஃப்ரேமோடையே 550 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஃப்ரேம் தனியாக வாங்குறதா இருந்தால் 18 இன்ச்சு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 80 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃப்ரேம் இது சேர்த்தே மொத்தத்துக்கு இது 550 ரூபாய்க்கு நமக்கு கொடுத்தாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பாபின் கிளாத். நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறதால பாபின் கிளாத்தில் பண்ணணும்னு சொல்லியிருந்தால இது பார்த்திங்கன்னா மீட்டர் 80 ரூபா. அப்புறம் ஜரி த்ரெட்டு. இது ஃபஸ்ட் குவாலிட்டி சொன்னாங்க, டயாலஜி பிராண்ட் நினைக்கிறேன். அண்ட் அப்புறம் நம்ம ஸ்டார்டிங் இந்த மிஷின் நூல் தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்க சொல்லியிருந்தாங்க. வீட்டில் இருக்கிறது ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீடிலு. இது 2 விதம் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா டியூலிப்போட பார்த்திங்கன்னா 24 இன்ச்சு நீடில் ஒன்று, 24 இன்ச்சு ஒன்று, ஒரு 13 பாயிண்ட்டு, அந்த 24 பாயிண்ட் அண்ட் 13 பாயிண்டில் 2 நீடில் வாங்க சொன்னாங்க. ஸோ அதுவும் நம்ம வாங்கிட்டோம். அப்புறம் ஒரு சில்க் த்ரெட் வாங்கியாச்சு. 2 வாங்க சொன்னோம். ஸோ நம்ம 1 தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு நான் அந்த ஃபெவிக்விக் அந்த கம்மு ஒரு கம் ஒன்று வாங்கியாச்சு, ஃபேப்ரிக் க்ளூ. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் பீடு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. பட் ரேட் ரொம்ப அதிகங்க. 50 கிராமே 50 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கூட நக்ஷத்ரா என்னமோ வந்தது. இதுவும் 50 கிராம். இது பார்த்திங்கன்னா 45 ரூபா 50 கிராம். இந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா கலர் கலந்துக்குன்னா ஒரு கலரே பார்த்திங்கன்னா 50 கிராம் 60 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நான் 20 கிராம் மட்டும் கொடுங்க 30 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது இது பேர் சக்ரா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு ஸ்டோன் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது கட் பீடு. இதுவும் பார்த்திங்கன்னா 55 ரூபா சம்திங் என்னமோ. இது 50 கிராம் இருக்குது. ஸோ அடுத்தது டிஃப்ரெண்ட் சைஸில் நீடில் வாங்க சொன்னாங்க. இது 25 ருபீஸ். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பென்சில், இது 8 ரூபா. அப்புறம் ஒரு கார்பன் ஷீட்டும் அதை இதுலேயே இது இருக்குது, அது பேர் இந்த ட்ராஷ் ஷீட்டாக என்னமோ சொன்னாங்க. ஸோ அது வாங்கியாச்சு. அப்புறம் காயின் மட்டும் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டேன். சின்ன காயின் பெரிய காயினு. இது 40 ரூபா 50 கிராம். அண்ட் அடுத்தது மிரர் வாங்க சொல்லியிருந்தாங்க. இது ஒரிஜினல் மிரர். இது 70 ரூபா ஒரு பாக்கெட்டு. அண்டு இந்த மிரர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஸோ இது 70 ரூபா சொன்னாங்க ஒரு பேக்கெட்டு. அப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தது. அண்டு இது 100 கிராம் பார்த்திங்கன்னா ஒரு 90 ரூபா சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஒரே சைஸ் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம நிறைய சைஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோனு ஒன்று பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டோன் ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த மெரூன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா கம்மில் ஒட்டுற மாதிரி, இன்னொன்று அவங்க தைக்கிற மாதிரி இந்த ஹோல் உள்ள ஸ்டோன் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது பேக்கெட் 70 ரூபா. நான் ஒரு 10 கலரில் இருக்க மாதிரி. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஜர்தோசியா சம்திங் ஏதோ ஒரு பேர், டீட்டெயிலாக எனக்கு தெரில. ஸோ இது ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இது ஒரு பேக்கெட் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக் மெட்டீரியல்ஸ். அண்ட் இது எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே டக்குன்னு 1440 ரூபா சம்திங் வந்துடுச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 ஸ்டாண்டே கொஞ்சம் அதிகம். அவங்க வந்து அந்த 350 ஸ்டாண்டு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் நல்லா உழைக்கணும், ஐ மீன் நம்ம இதிலே ஃபுல்லாக பண்ண போகிறோம், எதுக்கு வேறு ஸ்டாண்டு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம்னால ஒரு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா 200 கொடுத்து நான் 550 ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். ஸோ அப்புறம் இது மாதிரி ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க வந்து மும்தாஜ் பிராண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் குவாலிட்டி இந்த டயாலஜின்னு சொன்னதால நான் இது வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் ஓவர் ரேட்டாக இருக்குது. பட் இதுதான் ஸ்டார்டிங், இதுவே ஒரு ரேட்டாக இருக்குது. சரி பார்த்துக்குவோம். அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இந்த குட்டியாக ஒரு ஸ்டோனு 1 மீட்ரு 5 ரூபா. அப்புறம் அந்த 6 நீடிலே பார்த்திங்கன்னா இது நம்ம பிராண்டடாக வாங்கியிருந்தோம்ல, இது வந்து 10 ரூபா அந்த 6 நீடில். இது வந்து அயனில் இருந்தது. இந்த பிராண்டட் நீடில் பார்த்திங்கன்னா ஒரு நீடில் வந்து 20 ரூபா. ஸோ 2 நீடில் நான் 40 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இந்த நீடிலாம் 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதுதான் நான் வாங்கின பொருட்கள். பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து கற்றுக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கற்றுக்குறோம், நம்மளும் ஆரி ப்ளவுஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ஆரி கற்றுக்க போகிறதா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.